மேடால் அமைச்சரும் தற்போது நமது முன் உரையாற்ற இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நமது புலிகளின் தளபதி அவர்களும் உரை நிகழ்த்துவார். சிறப்பு வாய்ந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய வெல்லும் தமிழ்நாடு மாநாட்டிற்கு மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் வழிநடத்தி இது மாநாடா அல்லது ஒட்டுமொத்த கடல் அலை போல திரண்டிருக்கக்கூடிய எழுச்சி மிகு இந்த நிகழ்வை உருவாக்கி தலைமையேற்று இறுதியில் சிறப்புரை ஆற்றுகின்ற புலிகளின் தளபதி எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் திரு பேரறிவாளன் அவர்களே, திரு இளவேனில் அவர்களே, பொருளாளர் திரு சிறுத்தை செல்வன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களே, திரு ஆதிவீரன் அவர்களே, திரு கிட்டாச்சி சிவா அவர்களே, திரு சித்தார்த்தன் அவர்களே, திரு முகிலரசன் அவர்களே, திரு செல்வ பில்லாளன் அவர்களே, திரு செந்தமிழன் அவர்களே, திரு பலராமன் அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்து கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய போற்றுதலுக்குரிய மாண்புமிகு அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் அவர்களே, டாக்டர் ஐயா, அவங்கெல்லாம் உங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, எனக்கும் சொந்தம். ஆகையால இல்லை, அமைச்சர் பேசும்போது சொன்னார் என் அருமை சொந்தங்களேனாரு. அவங்க உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எனக்கும் சொந்தம். என் உள்ளத்தில் என் இதயத்தில் இரண்டர கலந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு துரை வைகோ அவர்களே, திரு ER ஈஸ்வரன் அவர்களே, அக்கா பாலபாரதி அவர்களே, எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு SS பாலாஜி அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் திரு ராஜ்குமார் அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய திரு அண்ணன் CBI செல்வராஜ் அவர்களே, அண்ணன் பழனி பாருக் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அண்ணன் வடிவேல் அரசு உள்ளிட்ட மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகின்ற பொழுது, இதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது உங்களுடைய தலைவர் என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் நாகை திருவள்ளுவரிடத்திலே கலந்து பேசுகின்ற பொழுது, நாங்கள் கரூரிலே இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என்று சொன்னார். நான் சற்று யோசித்தேன். எதற்காக யோசித்தேன் என்று சொன்னால், கரூரில் அவர் போட்டியிட விரும்புகிறாரா, அதனால் கரூரிலே இந்த மாநாட்டை நடத்துவதற்காக திட்டமிடுகிறாரா என்று கூட என் மனதில் தோன்றியது. என் நண்பரிடத்திலே சொல்லி அவரிடத்திலே பேச சொன்னேன். அவர் எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறாரோ அங்கு நடத்தினால் அவருக்கு அது சாதகமாக இருக்குமே என்று சொல்ல சொன்னேன். அதற்கு அவர் சொன்ன பதில், தேர்தல் என்பது வேறு, இந்த மாநாடு என்பது அனைவரையும் ஒன்றிணைத்து அனைவரும் எளிதில் வந்து செல்லக்கூடிய வகையில் கரூரில்தான் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னார். சரி, கரூரில் நடத்துகின்ற பொழுது எங்கே இடத்தை தேர்வு செய்கிறீர்கள் என்று கேட்டேன். முப்பெரும் விழா நடந்த அதே இடத்தில் நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். நான் அப்பொழுதும் கேட்டேன்,
அந்த இடம் மிக பிரம்மாண்டமான பெரிய இடமாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் மக்களும் வந்து சேர்வார்களா என்று கேட்டேன். நிச்சயம் என்னுடைய தமிழ் புலிகள் வந்து சேர்வார்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள் வந்து சேர்வார்கள் என்ற உறுதியை சொன்னார். அந்த செய்தியை உறுதியை இன்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள். உள்ளபடியே உங்கள் அனைவர் சார்பாகவும் அன்பிற்குரிய அமைச்சர் சார்பாகவும் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சார்பாகவும் துணை முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு உதயநிதி அவர்கள் சார்பாகவும் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பேசுகின்ற தலைவர்கள் பேசிய பொழுது ஒரு தெருமுனை கூட்டத்தை நடத்தலாம், ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தலாம். ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு மாநாட்டை நடத்துகிறோம் என்று சொன்னால் ஏறத்தாழ 3-4 மாதங்கள் அதற்காக திட்டமிட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்து அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடங்களை பல நாட்களாக பார்த்து செய்யக்கூடிய பணிகளை ஒருங்கிணைத்து அதை சிறப்பாக செய்கின்ற அந்த நிகழ்வு என்பது இன்று நடைபெறுகின்ற இந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநாட்டில் நிரூபித்து காட்டி இருக்கின்றார் அன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள். இது வெறும் மாநாடு அல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான பேரன்பிற்குரிய பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற 234 வேட்பாளர்களும் வெற்றி பெறச் செய்வதற்கான அடித்தளமாக இந்த மாநாடு அமைந்திருக்கின்றன. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கான மாநாடாக இந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநாட்டை அன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். இங்கு அன்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவருடைய இல்லத்திற்கு சென்றேன், அங்கே பார்த்தேன் என்று சொன்னார். அவர் இல்லத்திற்கு சென்றார், நான் நாகை திருவள்ளுவனுடைய உள்ளத்திற்கே சென்றிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு கலந்த பெருமையோடு நான் எடுத்துச் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எத்தனையோ மனிதர்களோடு பழகி இருக்கின்றோம், பேசி இருக்கின்றோம், அவர்கள் சார்ந்து உடன் பயணித்திருக்கின்றோம். ஆனால் நான் பழகிய நாட்களில், நான் பேசிய நாட்களில் உள்ளன்போடு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் அமைதியாக தான் சொல்லுகின்ற கருத்துக்களை ஆணித்தரமாக தான் எடுக்கின்ற முன்னெடுப்புகளை அது வெற்றியடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்பத்தோடு பழகக்கூடியவர் அன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள். அவருடைய இந்த பயணம் என்பது, தொடர்ந்து எடுத்துக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்த மாநாட்டினுடைய தொடக்கமாக அவர் செல்லும் இடம். இங்கு அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் சுட்டி காட்டியதை போல அனைவருடைய குரலாக ஒலிக்க வேண்டிய இடமாக அது அமைய வேண்டும். அதற்கு நாங்களும் அவருக்கு துணை நிற்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு சொல்லி, இந்த மாநாட்டின் மூலமாக நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை, நீங்கள் வைக்கின்ற இந்த தீர்மானங்களை 2 நாட்களில் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய கரங்களில் கொண்டு சேர்த்து மாநாட்டினுடைய தீர்மானங்களை நானும் மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும் ஒப்படைப்போம் என்ற உறுதியை இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களிடத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் நீங்கள் நினைக்கின்ற எண்ணங்களையும் வெறும் மாநாட்டின் தீர்மானங்களை மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வோம், அதை சொல்வோம் என்ற உறுதியை இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களிடத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீட்டை தந்தார்கள். அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக பெற்ற பலன்களை மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, மேல்நிலை கல்வி படித்தவர்களாக உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள்
எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் அருந்ததியர் மக்களுடைய முன்னேற்றம் என்பதை மனதிலே வைத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். மாவீரன் பொல்லானுக்கு நினைவு மண்டபத்தையும் திருவுருவ சிலையும் அமைத்து வைத்து அதை நேரடியாக வருகை தந்து தன்னுடைய பொற்கரங்களால் திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். இந்த அருந்ததிய சமுதாய மக்களுக்கு தேவையான முன்னுரிமைகளை வழங்கிட வேண்டும் என்பதற்காக மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மாண்புமிகு மதிவேந்தன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேர் இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக போற்றுதலுக்குரிய மூத்தவர் ஐயா திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து மேடையிலே அமர வைத்து அழகு பார்ப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தலைமை கழகத்தில் அங்கு இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் நியமனம் செய்யப்பட்ட சூழலில் கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 6 நிர்வாகிகளில் நம்முடைய கரூரை சேர்ந்திருக்கக்கூடிய புகழூரை சேர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பரத் என்பவரை மாவட்டத்தினுடைய பொருளாளராக நியமித்து நம்முடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக தலைமை கழகம் தொடங்கி கிளை கழகம் வரை அனைத்து இடங்களிலும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயக்கத்திலும் சரி அரசிலும் சரி தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர்கள் நல்லரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களே அதற்கு சான்று. ஏறத்தாழ நம்முடைய சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடங்களில் 159 சமுதாய கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்னும் கூடுதலாக ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட சமுதாய கூடங்களை இப்பொழுது கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கரூர் மாவட்டத்திலும் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட சமுதாய கூடங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர், அதை பெற்று தந்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள். ஆக ஒரு அரசு என்பது அடித்தட்டு மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான அந்த திட்டங்களை முன்னெடுத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு. அதை வழிநடத்தக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நம்முடைய சமுதாய மக்கள் உயர்கல்விக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அந்த கனவை நினைவாக்கி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஏறத்தாழ 36 லட்சம் வரை வெளிநாடுகளுக்கு உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுக்கான நிதிகளை தந்து அதன் மூலம் பயன்பெறக்கூடியவர்கள் நம்முடைய அருந்ததிய சமுதாய மக்கள் மாணவ செல்வங்கள். இப்படியாக ஒவ்வொரு திட்டமாக பார்த்து பார்த்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்கான திட்டங்களை செய்யக்கூடிய முதலமைச்சருடைய இந்த பொற்கால ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு திட்டங்களை தருகின்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய முழு ஆதரவை தந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சிகளுக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக நன்றியை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தில் முதல் தீர்மானமாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியிலேயே தொடருதல் என்ற தீர்மானத்தை முதல் தீர்மானமாக முன்னெடுத்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அரசனுடைய திட்டங்களோடு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதோடு இன்னும் பல சிறப்புகளை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்குவார்கள். சில நேரங்களில் சில இளைஞர்கள் தங்களுடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் பாதை மாறக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட நீங்கள் அதை ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும், சிந்திக்க வேண்டும். நமக்கான அரசு யார்? நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியவர் அரசு யார்? அதனுடைய முதலமைச்சர் யார்? நமக்கான நல்ல திட்டங்களை தரக்கூடிய அரசு எது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்திட வேண்டும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து வாக்குகளும் ஒரு வாக்குகள் கூட சிந்தாமல் சிதறாமல் ஒட்டு மொத்தமாக திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்தோம் என்ற உறுதியை நீங்கள் எடுத்திட வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்ற நமது முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற உறுதியோடு
இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கின்றவர்கள் தேர்தல் கள பணியிலே நாம் வாக்களித்தால் மட்டும் பத்தாது. நம் உறவுகள், சொந்தங்கள், நமக்கு தெரிந்தவர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு, அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக, அவர்கள் அமைத்திருக்கின்ற கூட்டணிகளை தமிழ்நாட்டிலிருந்து ஓட ஓட விரட்டக்கூடிய தேர்தலாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் களம் காண வேண்டும். 234 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது என்ற வரலாற்று செய்தியை நாட்டிற்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் அனைவரும் இணைந்து களப்பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வெல்லும் தமிழ்நாடு மாநாடு என்பது நிச்சயமாக வெல்லும் தமிழ்நாடு. அந்த வெல்லும் தமிழ்நாடு மாநாட்டின் மூலமாக உங்கள் குரல் ஒலிக்க வேண்டிய இடத்தில் ஒலிப்பதற்கு நிச்சயமாக மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த எழுச்சிமிகு மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி இருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நான் கூட பாலாஜி அண்ணன்கிட்ட சொன்னேன், ஆனா மதிவேந்த அண்ணன் சொல்லிட்டாரு, நீங்களும் பேசிட்டீங்க, நீங்க எல்லாம் சொல்லலாம், நான் சொல்லக்கூடிய அந்த இடம் இல்லை, எனக்கு மேல பாஸ் இருக்காங்க, அதனால நீங்க சொன்ன கருத்தை நான் சொல்றதை விட நான் என்னுடைய பாசுகிட்ட எடுத்துக்கிட்டு போய் எங்க மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்றோம் அப்படின்னு பாலாஜி அண்ணங்கிட்ட சொன்னேன். நிச்சயமாக நானும் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் அமைச்சர் அவர்களும் உங்கள் எண்ணங்களை, உங்கள் சிந்தனைகளை, இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞருடைய கனவுகளை, நீங்கள் விரும்புகின்ற அந்த நிச்சய எண்ணங்களை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வோம், சொல்வோம். நிச்சயம் அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, பேரன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாநாடு வெற்றி வெற்றி வெற்றி. இதை வெற்றி மாநாடாக அங்கீகரித்த அமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அவருக்கு இப்பொழுது நமது தலைவர் அவர்கள் வீரவாளும் நினைவு பரிசும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேனாவும் நினைவு பரிசாக வழங்குகிறார். மேடையின் முன்னால் உள்ள தோழர்கள் இடவிடவும் மாநாடை வெற்றி மாநாடாக அங்கீகரித்த நமது தளபதியின் தளபதி அண்ணன் மேனாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான தமிழ் புலிகளின் சார்பில் கோடான கோடி நன்றிகள். இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இறுதி உரை, இறுதி பேருரை நமது புலிகளின் தளபதி முழங்கவிருக்கிறார். இந்த மாநாட்டு வெற்றியை உங்கள் மத்தியில் பதிவு செய்யவிருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவு சின்னம் இங்கே உங்களுக்கு மேனாள் அமைச்சர் அவர்களிடம் கொடுத்து காண்பிக்கப்படுகிறது. இப்பொழுது புலிகளின் தளபதி அவர்கள் மாநாட்டு பேருரை நிகழ்த்தவிருக்கிறார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாநாட்டு பேருரையானது இப்பொழுது மாநாட்டின் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக மாநாட்டு முடிவின் தோழர் அரசு ஊழியர் அணி செயலாளர் மரியாதை